ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் தான் எடுத்துருக்குறோம். அதை வச்சு சிக்கன் பிரியாணி 65 கிரேவி 3 செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்கு நம்ம சமையல் வீடியோலாம் பார்க்கணுன்னா அடநம்ம சங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோலாம் பார்க்கலாம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு தேவையான அளவு உங்களுக்கு எப்படி வேணுமோ தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா சிக்கன் 65க்கு தனியாக பீஸா எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 பவுட்ரு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு பாக்கெட்டும் இன்னொரு பாக்கெட்டில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிட்டோன்னா நல்லா ஊறிச்சின்னா நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்து நறுக்கி நீளமாக தான் நறுக்கணும். பிரியாணிக்கு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் அதையும் கீறி வச்சுருக்கிறேன். கீறி வச்சுட்டு ஒரு 5 பெரிய வெங்காயம் இருந்தால் போதும் அந்த பிரியாணிக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 5-6 தக்காளி நல்லா பெரிய தக்காளியை எடுத்துகிட்டு அதையுமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுப்பத்தை வச்சு குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா இது பண்ணிவிட்டு வெங்காயம் 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை எல்லாத்தையும் குக்கரில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா வெங்காயம் போடையிலேயே கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். போட்டு வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் கொஞ்சம் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டுட்டு பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். போட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு கடாய் பற்ற வச்சு சிக்கன் 65க்கு நம்ம சைட்லேயே ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நம்ம போட்டுக்கிடுவோம். தக்காளி நல்லா போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கட்டும். உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போடையில சீக்கிரம் நல்லா வதங்கிடும். நல்லா மசிஞ்சு தக்காளி வெங்காயம் நல்லா மசியல் மாதிரி மசாலா வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா சிக்கன் 65க்கு தேவையான அளவு எண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் புதினா கொத்தமல்லி பிரியாணிக்கு. அதையும் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி நறுக்கி அதோட வெங்காயம் தக்காளியோடு அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கோம். அதையுமே நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா லெமன் சிக்கனுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. சிக்கனை கொஞ்சம் எடுத்து போட்டுருவோம். அது வரல சைடில் சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறட்டும். நம்ம சைட்லேயும் பிரியாணி இருக்குது. அதையும் இதை பார்த்துட்டு எதையும் செஞ்சுக்கிட்டோம்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம். அதுக்காக தான் நான் 4 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். நல்லா பிரியாணி அரிசி ஊற வச்சுக்கோங்க. 4 பீஸ் பெரிய பீஸாக உங்களுக்கு சிக்கன் பிடிக்குன்னா நிறையா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் பிரியாணியில் போடுற கறி பிடிக்காது. அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். சிக்கன் பீஸ் போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசாலாவாக தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடட்டும். வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் வீட்டு மசாலா தான் நான் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு லெமன் பெரிய லெமனாக அதையுமே ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக தான் அந்த லெமன் போடுறோம். போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தயிர் எடுத்துக்கிறணும். தயிர் எடுத்துகிட்டு அதுவுமே கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா தயிர் லெமனு எல்லாமே நல்லா கிளறணும். கிளறிட்டு
நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சிடும். பக்கத்துலேயே சிக்கன் பக்கோடாவும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அதையும் நம்ம கிளறிடுவோம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அரிசி தேவையான அளவு நம்ம எடுத்துருக்கிறோட 4 டம்ளர் நல்லா 2 தடவை க்ளீன் பண்ணி அதையுமே போட்டுட்டு 4 டம்ளர் ரைஸுக்கு 8 டம்ளர் தண்ணி, 1 டம்ளருக்கு 2 இஷ்யூ போட்டுட்டு அதையுமே நம்ம தண்ணியை ஊற்றி நான் இன்றைக்கி விசில் விடாமல் கேஸ்கெட்டும் போடல, விசிலும் போடாமல் தான் மூட போகிறேன். அதனால் அடிக்கடி நம்ம திறந்தும் பார்த்துக்கலாம். நம்ம நல்லா அந்த அரிசி மசாலா எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு உப்பு எவ்வளோ தேவைப்படுதுன்னு நீங்கள் குடிச்சு பார்த்துக்கோங்க. தண்ணியும் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு இது பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். உப்பு எல்லாம் நீங்கள் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு குடிச்சு பார்த்துக்கோங்க. டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா பார்த்துருக்கேன். சிக்கன் பக்கோடாவும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கு இடையில நம்ம கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதுவும் ஊறணும்ல, அதனால் போட்டுட்டு கொத்தமல்லி அதுக்கு மேலே கொஞ்சோண்டு நறுக்கி போட்டு தயிர் பச்சடிக்கு சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கு இடையில பிரியாணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். தக்காளி பச்சடி ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் பக்கோடாவும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. எடுத்துக்கிறோங்க. எங்கள் வீட்டில் பிரியாணி தான் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. அந்த கேஸ்கெட்டு போடலைன்னா விசில் விடாதனால நம்ம அடிக்கடி திறந்து பார்த்துக்கலாம். அதனால் ரப்பர் போட்டுட்டோன்னா நம்ம திறக்க முடியாது. அதனால் நீங்கள் கவனமாக மூடி போடையில் கவனமாக போட்டுக்கோங்க. உங்களோட தண்ணி பக்குவம் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியணும். கரெக்டாக ஊற்றி நம்ம 2 தடவை திறந்து பார்த்து கிளறிக்கலாம். அதனால் நான் விசிலும் போடல, கேஸ்கெட்டும் போடல, அப்படியே மூடி இருக்கட்டும். கொஞ்சம் ஸ்பீட் தண்ணி வற்றுற வரைக்கும் ஸ்பீடில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறமா சிம்மில் வைங்க. இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா சுற்றி கிளறிட்டு மறுபடியும் சிம்மில் போட்டு அந்த கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் மறுபடி மூடி போட்டு சிம்மில் வச்சுருவோம். பக்கத்துலேயே சைடில் நம்ம கிரேவிக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். மிக்சியில் கொஞ்சமாக ரொம்ப தேங்காய் போடாமல் கொஞ்சமாக ஒரே ஒரு இது மட்டும் தேங்காய் போட்டு கொஞ்சமாக உடச்சிக்கல, சின்ன வெங்காயம் தக்காளி போட்டால் கொஞ்சம் கிரேவி கிடைக்குங்கிறதுனால போட்டுக்கிறேன். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சைடில் இறக்கி வச்சுட்டு கிளறிட்டு கரெக்டான பதம் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் நமக்கு பக்குவம். பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இறக்கி கீழே வச்சுட்டு கடாய் வச்சு கிரேவிக்கு பட்டை கிராம்பு போட்டுட்டு தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி 2 தக்காளி எடுத்து அதையுமே நறுக்கி வச்சுக்கணும். மிக்சிலையும் கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம். இது வதக்கையிலையும் கொஞ்சம் போடணும். அதனால் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் போட்டு உப்பு போட்டு வதங்கட்டும். நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இஞ்சி பூண்டு கொஞ்சம் இருக்கும். அந்த இஞ்சி பூண்டை இந்த கிரேவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக எலும்பு இந்த மாதிரி வச்சு எடுத்து வச்சுருக்குறோம்ல, பீஸெல்லாம் எடுத்தது போக மீதி கொஞ்சம் சிக்கன் இருக்கும். அந்த சிக்கனை போட்டுருவோம். எல்லாத்தையும் சிக்கன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோடு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ, ஒரு சிலவங்க காரமாக சாப்பிடுவாங்க. நாங்கள் மீடியமாக சாப்பிடுவோம் காரம்லாம் நல்லா. அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுக்குருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா அதையுமே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. கொதிக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம தேங்காய் உடச்சக்கல்ல எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு இன்னும் அந்த பச்சை ஸ்மெல் தேங்காய் அரைச்சி ஸ்மெல்லாம் போகணும். கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கணும். அதனால் மிக்சியில் இருக்கிற மசாலாலாம் போட்டு அதையுமே மிக்சியை நல்லா கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க.
ஊற்றிட்டு உப்பு எப்படி வேணும்னு சொல்லிட்டு செக் பண்ணி குடிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி நல்லா புழு புழுன்னு இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது, பக்குவமாக வந்திருக்குது. சிக்கன் 65, தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்குது, நீங்களும் சாப்பிட வாங்க.